ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். காலகாலமாக பெண் பாவம் பொல்லாதது என்று கேட்டே பழக்கப்பட்ட நமக்கு 30 வருடங்களுக்கு முன்பு ஆண் பாவம் என்று படம் எடுத்து காமெடியாக கதை சொன்னவர் பாண்டியராஜன். இப்போது அவர் வழியில் ஆண் பாவம் பொல்லாதது என்று கலையரசன் தங்கவேல் இயக்கி வெளிவந்திருக்கிறது. அவருடன் இணைந்து கதையை எழுதியிருப்பவர் சிவகுமார் முருகேசன். ஃபேமிலி சப்ஜெக்டாக சீரியஸாக போக வேண்டிய கதையை காமெடி ட்ரீட் செய்து கலகலப்பாக்கி வெற்றிக்கு உத்தரவாதமாக்கியிருக்கிறார் இயக்குனர். சாஃப்ட்வேரில் பணிபுரியும் சிவா, ரியோ ராஜ் தான் ஹீரோ. மிகவும் வசதி வாய்ப்புடன் வளர்ந்த சக்தி, மாளவிகா, மனோஜ் இருவரும் அரேஞ்ச் மேரேஜில் கணவன் மனைவி ஆகின்றனர். அப்பா அம்மாவுக்கு கட்டுப்பட்ட வளர்ப்பில் ரியோ ராஜ் இருந்தாலும் மனைவியை சரிசமமாக மதிப்பளிக்க நினைக்கிறான். சக்தி, மாளவிகா மேம்போக்காக வாழ்க்கையை அனைத்து விஷயங்களையும் டீல் செய்பவர். ஆனால் தன்னை பெரிய அறிவுஜீவியாக காண்பித்துக் கொள்கிறாள். ஜாலியான பேர்வழியான சிவா, ரியோராஜின் கோபத்துக்கு அடிக்கடி ஆளாகிறாள். ஏட்டிக்கு போட்டி, வெதனாவாதம் எல்லாம் துவக்கத்தில் லைட்டர் வேயாக சென்று ஒரு கட்டத்தில் சீரியஸ் ஆகிறது. தாலியை கழற்றி நகைப்பெட்டியில் வைத்துவிட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல் போடும் மனைவி சக்தியை கண்டிக்கிறான் ஹீரோ சிவா. ரியோ அதிலிருந்து ஆரம்பித்து தொட்டதற்கெல்லாம் ஆணாதிக்கம் என்று நினைத்து இம்மெச்சூரிட்டியாக நினைக்க ஆரம்பிக்கிறாள் சக்தி. மாளவிகா சராசரியாக நாம் அக்கம் பக்கத்தில் பார்த்த கேள்விப்பட்ட ஜோடிதான் இந்த சிவா சக்தி, ரியோ மாளவிகா ஜோடி. பிரியும் முடிவெடுக்கும் சக்தி, அது நடந்துவிடக்கூடாது என நினைக்கும் ரியோ. அவள் பிடிவாதமாக வக்கீல் ஷீலாவிடம் அடைக்கலமாக டைவர்ஸ் ஆன ஷீலா சக்திக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்க முனைப்பாகிறாள். ஷீலா ராஜ்குமாரின் டைவர்ஸ் ஹஸ்பண்ட் வக்கீல் விக்னேஷ் காந்தியிடம் ரியோ. அதன் பிறகு என்னதான் ஆகிறது என்பதை கலகலப்பாக கிளைமேக்ஸ் வரை சொல்லி அசத்திவிட்டார் இயக்குனர். ரியோ ராஜ், மாளவிகா, மனோஜ் பொருத்தமான அம்சமான ஜோடி. கெமிஸ்ட்ரி நன்றாக ஒர்க் அவுட் ஆகி நடித்திருக்கிறார்கள். படம் முழுக்க என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் யாருக்குத்தான் பிடிக்காது. பல காட்சிகளில் ஆண் என்றும் பெண் என்றும் பாராமல் படத்தை அப்படி ரசிக்கிறார்கள் என்பதை கண்கூடாக பார்க்க முடிந்தது. ரியோ ராஜுக்கு இந்த படத்தில் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தும் வேடம் அவரும் நன்றாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். மாளவிகா அழகாக போட்டி போடும் நடிப்பை வெளிப்படுத்தி அனைவரையும் கவர்ந்து விட்டார். படத்தின் வெற்றிக்கு கதை மட்டுமல்ல, நடித்தவர்களின் எக்ஸ்பிரஷன்ஸ், ஒளிப்பதிவு, இசை, எடிட்டிங் எல்லாவற்றையும் நன்றாக செய்ய வைத்திருப்பது டைரக்டர் கலையரசன் தங்கவேல். அவருடைய முயற்சி பாராட்டுக்குரியது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.